சந்தைக்கு நேரமாச்சு வர்றேன். நானும் எவ்வளோ வர்றேன். வந்த அவசியம் நம்ம கிடப்பட்ட வாங்க. ஓ ரெண்டு ஒரே பழம் இருக்கு. ஐயா இது என்ன எல்லாமே எடுத்துக்கிறியா? மொத்தமா ₹2.20. ₹2.20 இருக்கா? ஆமா. ₹1.5 புரியா? அதான் உழைச்ச காசியா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா அதனால சொல்றேன். நீ பூராவே வாங்கிக்கிறங்கிறதுக்காகத்தான் குறைச்சு கொடுக்குற ₹2. வியாபாரையா நடந்துகிட்டாரு வாங்கிட்டு வேண்டாம். காசு ₹2 என்ன அப்ப இதெல்லாம் சொல்லாத. எல்லாம் கரெக்டா இருக்கு. நீங்க சேர்த்துக்காதான். என்ன 10 பைசா எல்லாரையும் மொத்தமா கேட்கறீங்க. மொத்தமா ₹1.5 கொடு. என்னது ₹1.5? தங்கச்சிக்கு ஆசையா இருக்குன்னு கேட்டேன். அப்படியா? அப்ப எல்லாம் ₹1.6 கொடு. அதுக்கு மேல சொல்லுங்க. குறையுங்க. கட்டுங்க. தங்கச்சிக்கு ரொம்ப திக்க. இது கோயம்புத்தூர் சேலை. கொள்ளைகாரம் பட்டு கலந்தது. புது ரகம். 5 நாள் தண்ணியில போட்டாலும் துளி சாயம் போகாது. ரொம்ப சமானமான தரப்பு. என்ன வருங்க இதுதான். இது அடக்கம் ₹50 ஆகுது. என்னங்க சொல்லுங்க. நான் ஜாஸ்தி கேட்க மாட்டேன். சரி ஒரு ₹5 கம்மி பண்ணிட்டு கூட. இப்ப என்ன சாயம் போகுங்க? கண்டிப்பா போகாதுங்க. கேரண்டி. இது என்ன அப்புறம் போயிட்டு வாங்க. ஐயோ போய் அப்புறம் வாங்க. பாத்தியா? ஐயோ யாரு இருந்தாரு? அந்த ஆளு. ஏன் இப்படி பயப்படுறீங்க? வந்து எங்க வந்து அவன் பாட்டு வந்தா சேர்த்துக்கிட்டு போவான். என்ன ஒரு அடி அடிச்சுட்டான். என்ன சமாச்சாரம்? அவன் வந்து கை நீட்டும் போது எங்க கையில பணமோ புடவையோ பொருளோ எது இருந்தாலும் கொடுத்துருங்க. இல்ல நாங்க வீடு போய் சேர முடியாது. இந்த சண்டாளனுக்கு இது மாமூலுங்க. மாமூலா?
சொல்லு. என்னையா கேக்குற ஒண்ணு பதில் சொல்லாம பாத்துக்கிட்டே இருக்கீங்க? சொல்லுங்கய்யா. சந்தைக்கு சேர்ந்த மாமூல் வாங்குற சோமனாங்க இன்னைக்கும் வந்து மாமூல் கேட்டான். மாமூலா? ஆமாங்க, அவனுக்கு இதே தொழில். எந்த ஊர்ல சந்தை வந்தாலும் அங்க வருவான். மாமூல் குடுக்கல இருக்கிற சாமான்களை எல்லாம் அள்ளி வீசி நாசம் பண்ணிட்டு போயிடுவான். சந்தைக்குள்ளேயே ஒருத்தரும் நுழைய முடியல. இனிமே அந்த பையன் இந்த பக்கம் தலை வச்சு படுக்க முடியாதுங்க. தம்பி கொடுத்த உதவியில அவனுக்கு நல்ல புத்தி வந்திருக்கும். ஊரை விட்டு ஓடி போய் கண்டிப்பா சொல்றேன், பரசல எடுக்க முடியாது. இன்னும் 2 நாள் வந்தாதான் அந்த துடுப்பு கையில போடுவேன். நான் அவசரமா அக்கறைக்கு போகணுமா? நீ அவசரமா போகணும்னா இன்னும் 2 நாள் பணத்தை எடு. இதெல்லாமே அநியாயமா இருக்குது. எது அநியாயம்? 4 பேர் போற பரிசல்ல 2 பேர் உட்காந்துட்டு போனா போவேனே. சிவகாமி, சிவகாமி. ஐயா, இதெல்லாம் யாருக்குன்னு? கடலை மிட்டாயி. ஆமா, என்ன நான் ஒண்ணுமே பேசலன்னா சொன்னா கேடு. 2 பேர் என்ன மிரட்டிட்டே இருக்காங்க. அதான் பாத்துக்கிட்டு நீதான் அவங்கள பேசின. ஐயா, என் தங்கச்சி ஒரு மாதிரி தப்பு யாரும் செய்யறாங்க, சீதி பாஞ்சோம். நீங்க இருக்கியா? நான் கொண்டு கொடுப்பேன். பத்தியா பத்தியா, 4 பேர் ஏறினா தான் பர்ஸ்ல எடுக்கணும். நீ தானே சொன்ன. சொல்லிட்டு இப்ப சட்டத்தை நீயே மாத்திரியான்னு. தங்கச்சி, நான் சத்தம் போட்டா போட்டதுதான், அது மாறவே மாறாது. ஒன்னும் கேட்டு 4 பேர் ஆகுதுல்ல. ஆமா ஆமா. ஆமா, நீ எப்ப நீங்க வந்த? அதுவா, அம்மா உன்னை சாப்பிட கூட்டி வர சொல்லிச்சு. நான் இங்க வந்து பார்த்தேன். நீ சந்தைக்கு போயிருக்கிறத பெரிய சொல்லிச்சு. அந்த அண்ணா பர்சல்ல இங்க வந்து நம்ம பர்ஸ்ல எடுத்து. எனக்கே போட்டியா? சரிவா. சும்மா இருங்கப்பா, 2 பேரும் சேர்ந்து தொந்தரவு பண்றீங்க. அது இருக்கட்டும், சாப்பாட்டு போறதுக்கு ஏன் இவ்வளவு நேரம்? அம்மா, அண்ணன் சந்தைக்கு போயிருந்ததுமா. நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டு கேட்டேன் பாரு. சிலுக்கு புடவை, கண்ணாடி வளையல் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்குமா. அம்மா இது நான் எப்ப படுத்து தூக்கிட்டே இருக்கேன். வாங்க. அறுவடை காலமாச்சா? சந்தைக்கு ஏராளமா கூட்டம் வந்தது. நல்ல வசூல்மா. தங்கச்சி கல்யாணத்துக்காக உண்டியல் எனக்கு நிறைய காசு போட்டு. நான் மட்டும் என்னவா, நீ சந்தைக்கு போனதுக்கு அப்புறம் சும்மா 20 பேர் கரை சேர்த்திருக்கேன். எவ்வளவு காசு சம்பாதிச்சிருக்கேன். அந்த காசெல்லாம் கொண்டாடி கொடுக்க போறியா இல்லையா? இன்னும் அது இந்த சின்ன புள்ள இந்த கடலைக்காய் எல்லாம் வாங்கி ஆசைப்பட்டு வச்சிருக்கோம். ஏமா நீ போமா. அம்மா, தள்ளிப்பட்டேன்னு வந்திருக்குமா? மாப்பிள்ளை வீட்டுல இருந்தா வந்துருக்கு. ஆமாமா. படி படி. அன்புள்ள பார்வதி அம்மாள் அவர்களுக்கு நாராயணசாமி வணக்கத்துடன் எழுதி கொண்டது. தங்கள் பெண் சிவகாமி எங்களுக்கு மிகவும் பிடித்து விட்டது. பையனுக்கும் மணந்து கொள்ள சம்மதம். முகூர்த்த நாள் நிச்சயிப்பதற்கு முன் நேரில் சில விஷயங்களை பேசி முடிவு செய்ய வேண்டும். எனவே இது கடிதம் கண்டவுடன் தாங்களோ தங்கள் மகனோ புறப்பட்டு ஜல்லிப்பட்டிக்கு வந்து செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். மற்றது நேரம் இப்படிக்கு நான் தான். தம்பி, ஏதோ நல்ல நேரம் எல்லாம் கைகூடி வருது. அன்னைக்கு பொண்ணை பார்த்துட்டு போன மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களுக்கு நம்ம சிவகாமியை பிடிச்சு போச்சுன்னு பதிலும் வந்துருச்சு. ஏமா, பொண்ணு அவங்க பார்த்தாங்க, மாப்பிள்ளை நான் பார்க்க வேண்டாமா? அதுக்காக தாண்டா சொல்றேன். நீயே தள்ளிப்பட்டிக்கு போய் மாப்பிள்ளையும் பார்த்துட்டு நேர்ல என்னமா பேசணும்னு எழுதிருக்காங்களே, அதையும் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். சரிம்மா. தங்கச்சி, என்ன இது கையில? ஒண்ணு இல்லையா? ஒண்ணு இல்ல. அண்ணனின் திருமணம் போக்கு. என் கல்யாணத்துக்கு நீ பணம் சேர்க்கிறியா? செலவுக்கு வாங்குற பணத்தெல்லாம் இப்படித்தான் சேர்த்து வைக்கிறியா? ஆமாமா. அண்ணன் எனக்காக கஷ்டப்படுது, அண்ணனுக்காக நான் சேர்த்து வச்சேன். இதுல என்ன தப்பு? தப்பு. இந்த போட்டி வாழ்க. அண்ணனும் தங்கச்சி எப்பவும் ஒத்துமையா இருக்கணும்னு முருகனை வேண்டிக்கிறேன். ஒத்துமையா? இது வாடா சீக்கிரம், தள்ளிப்பட்டிக்கு போகணும். சாப்பிட்டு போவ. சாப்பிட்டு முடியாது. இதுல தங்கையின் வளைகாப்புக்கு
இதுதான் நம்ம பையன். திருப்தி தானே? ரொம்ப திருப்திங்க. அப்படின்னா இப்பவே ஒரு நல்ல நாளா பார்த்து முகூர்த்தம் வச்சிட வேண்டியதானே? வச்சிடலாம் தம்பி. நாங்களும் பொண்ணு வீட்டுல இருந்து அதிகமா எதையும் எதிர்பார்க்கல. ஏதோ எங்க கௌரவத்துக்கு குறைவு இல்லாம ஒரு 30 பவுன்ல காசு மாலையும் 10 பவுன்ல அட்டிகையும் போட்டுட்டா. 30 பவுன்ல காசு மாலையா? ஆமா. என்ன தம்பி யோசிக்கிறீங்க? மத்த கல்யாண செலவு பூராவையும் நாங்க ஏத்துக்கிட்டோம். இந்த 2 நகை கூட நீங்க போடலைன்னா ஊர் உலகம் உங்களை பத்தி என்ன பேசும்? யோசிச்சு பாருங்க. ஆமா. அப்போ ஐயா, எனக்கு ஒரு 6 மாசம். 6 மாசம் இல்ல, 1 வருஷம்னாலும் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். உங்க தங்கச்சிக்கு தான் என் பையன். நீங்க சொன்னபடி சந்தோஷமா கல்யாணத்தை முடிச்சிடலாம். ஐயா, ரொம்ப நன்றி. சந்தோஷம். அவ்வளவுதான். இடம் இல்ல, யாரும் ஏறாதீங்க. மோர் போட. ஏய்யா, நான் எவ்வளவு நேரமா நிக்கிறேன். என்ன விட்டுட்டு இப்ப வந்தவங்க என்ன பரிசு ஏத்திக்கிட்டே? சரிதாம்மா, அடுத்த பரிசுல வரேன். ஆள் நிறைஞ்சு போச்சு. ஏறாத, அடுத்த பரிசல்ல வா. போ பரிசில் குறைச்சல் இருக்கிறதுனாலதானே இப்படி கொள்ள லாபம் அடிக்கிற. உங்களுக்கு போட்டியா இதே ஆத்துல இன்னும் 4-5 பரிசில்காரங்களை கொண்டாந்து உங்க கொட்டத்தை அடக்கல, என் பேரும் வள்ளி இல்ல. சம்மதிச்சிட்டியா? என்னப்பா நீ இந்த ஊர்ல விடிய விடிய பரிசல் ஓட்டினாலும் ஒரு நாளைக்கு 10 ரூபாய் கிடைக்கிறது கஷ்டம். நீ காசு மாலை போட்டு எப்படி கல்யாணத்தை பண்ணி கொடுக்கறது? அதுக்கெல்லாம் யோசனை பண்ணிருக்கேம்மா. என்ன? அம்மா, மாங்குடி பக்கத்துல காவிரி ஆத்துல பரிசலுக்கு ரொம்ப காக்கி, ஏகப்பட்ட ஜனம். நான் அங்க போய் பரிசல் ஓட்டி நிறைய பணம் சம்பாதிச்சு 6 மாசத்துக்குள்ள என் தங்கச்சிக்கு அழகான ஒரு காசு மாலை வாங்கி போட்டு கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்துவேன். நீரும் தங்கச்சி போடுங்க. போ. வயசு வந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு ஊரை விட்டு ஊர் போறது நல்லா இருக்குமா? நாங்க இங்கேயே இருக்கோம், நீ மட்டும் போயிட்டு வாயேன். சரிம்மா. என்ன விட்டுட்டு எங்க போறேன்? நானும் வருவேன். அதாவது நான் ஊருக்கு போயிட்டு முடியாது. நானும் வருவேன். என் தங்கச்சி தானே? ஆமா. அண்ணன் நான் கேட்கணும்ல. உன் தங்கச்சி நீ தனியா விட்டுட்டு போயிருக்கியா? தனியா விட்டுனா அம்மா கிட்ட பண்ணுறேன். அதெல்லாம் முடியாது. நீ நல்ல பிள்ளையா இருக்கணும், அம்மா சொன்னபடி கேட்கணும். இந்த பரிசல் சுத்தக்கூடாது. சரி, நீ கவலைப்படாத. நீ போயிட்டு வர்ற வரைக்கும் வாயே திறக்க மாட்டேன் இருக்கேன். எப்படி? சரி, பெட்சமா வச்சியா? சாப்பாடு ஒரு நல்ல மாப்பிள்ளை கொண்டாடுறேன். மீச மொழிட்டு நிப்பான், அவனுக்கு கொடுப்பான், ஒண்ணு வாங்கிக்க. இப்படி போனா இடிச்சுவான். அம்மா, அண்ணனும் தங்கச்சி பேச ஆரம்பிச்சா பொழுது போறதே தெரியாது. சும்மா இருடி. தம்பி, நீ வெளியூருக்கு போற, உடம்ப பத்திரமா பாத்துக்கோ. இத பாரு, வேலை வேலைக்கு நல்லா சாப்பிடு. சும்மா இருடி. இங்க பாருடா, நேரம் கிடைச்சா வந்துட்டு போ. தம்பி, அடிக்கடி கடதாசி போடுறத மறந்துடாத. போறேன், நீ பதில் பாரு. ஐயோ, என்னால வெளியூருக்கு போற அவசர மாதிரி அழுத்தமா இருக்கேன். ஏமா எப்படியோ பேசிட்டு இல்ல, பேசாம மறந்தே பேசி விட்டது. வாங்க வாங்க. காசு வேண்டாம். ஏன்? முதல்ல உங்களுக்கு மோடு கொடுத்துட்டு போன உடனே வியாபாரம் முடிஞ்சிடும். இன்னைக்கும் காசு வாங்க மாட்டியா? வேண்டாங்க. இந்த பாரு, என் பேரு மோர் இல்ல, வள்ளி. அப்படியா? ஒரு பேர் மோதுதான். 10 காசு எடு. அவசரப்பட்டு மோரா நீரா? கொண்டாடு. இந்த உன் காசு. மோர் குடிக்கிற மூஞ்ச பாரு. ஏயா, உனக்கு மோரை பத்தி என்ன தெரியும்? வெள்ளையா இருக்குன்னு தெரியும், பாலோட தெரியாது. ஏயா, கிண்டலா? யோ,
இந்த மாங்குடி வள்ளி கிட்ட எனக்கு பேசினவங்க எல்லாம் மடக்கு மடக்கு ஆத்து தண்ணிய குடிச்சிருக்காங்க. தெரிஞ்சுக்க. அதையா குடிச்சிருக்கா? போதும். பேசாம இருக்க மாட்டேன். வள்ளி, ஒரு கோவலை மோர் கூட. போதுமா? இந்தாங்க. மோர் எப்படி தாத்தா இருக்கு? கோயில் திருத்த மாதிரி குழு குழுன்னு இருக்குது. நீ காசே கொடுக்க வேண்டாம் தாத்தா. சில பேர் போல இது மோரான்னு கேட்காம. ஏன் மோர் எப்படி இருந்தது? தீர்த்த மாதிரி. தீர்த்த மாதிரி. நீ பேசாம இருக்க மாட்டேன். எதுக்கு எடுத்தாலும் குறுக்க வந்துகிட்டு வேலை செய்ய வேண்டாமா? ஏன் சொல்லுங்க. மோசம் இல்லைங்க, நல்லா இருக்குங்க. வசிக்கலாமா? ஒரு 2 கிளாஸ் விடுமா? பிடிங்க. உனக்கு தைரியம் இருந்தா நேருக்கு நேரம் நின்று சண்டை போட்டுக்கணும். அதை விட்டுட்டு மோர் பானை தவணை போட்டு என் வியாபாரத்துக்கு எடுத்துட்டியே. என்ன காசு? ஆமா, மரியாதையா 4 ரூபாய் 2 பைசா எண்ணி வச்சுட்டு இந்த மோர் பானையை நீயே எடுத்துப்போ. தம்பி நல்லால அந்த பொண்ணு வாய் கொடுக்க பேசுறதுக்கு தவளையை போட்டு வியாபாரத்துக்கு எடுக்கலாமா? காசை கொடுத்துரு. ஐயா, நீங்க கண்ணால பாத்தீங்களா? கண்ணால பாக்கணுமா? அப்படி ஒரு யோகம் தான். ஏன் தெரியல. அதாவது மோரல தண்ணி ஊற்றும் போது அது ஆசை தாங்க தவ வந்துருக்கலாம்ல. ஏயா, நான் தண்ணி கலக்கிறத நீ கண்ணால பாத்தியா? பாக்கணுமா? ஒரு யூகம் தான். ஆமா, தம்பிச்ச ரோட்டர் தான். கண்ணால பார்க்காம எதையும் சொல்லப்படாது. வந்து என்ன மன்னிச்சுக்க. வரேன். பொல்லா பெரிய மனுஷன். நீ அந்த சேர்ந்துக்கிட்டியா? இப்ப இந்த மோரை என்ன பண்றது? என்ன பண்றது? தண்ணீரை கொட்ட வேண்டியதான். சொக்கி, ஏய் சொக்கி, அதுல ஏறாதடி, இதுல ஏறு. அதுல போனேன்னா அந்த ஆள் மோர் பானையில தவளைய பிடிச்சு போட்டுருவான். ஏடி போய் சொல்ற? அதான் தினமும் போராட. அப்படி எதுவும் நடக்கலையே. அது மட்டும் இல்ல, முதல்ல அவருக்கு ஒரு குவளை மோர் குடிச்சிட்டு போவேன். போன உடனே வியாபாரம் முடிஞ்சது. இன்னைக்கு ஏன் கூட வந்து பாரு. கடைக்கு போறதுக்குள்ளே பானை காரியாகலன்னு என்ன கேளு. வள்ளி, நான் மட்டும். ஏய், நீ வரையால வந்து ஆத்திர தூக்கி போடுவா. அவனோட ஏடி வம்பு. அவன் சொல்றபடிதான் கேட்டு போகமே. வாடி கொண்டாயா. ஏடி நிக்கீங்க? போங்கடி. போங்க 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 போங்க. மூஞ்ச பாரு. இரு, என் வயசா இருக்கிறானே. ஏ தவளை, ஈ ஓட்டு. ஈ ஓட்டுமா? இருங்க, சதையை உட்கார வச்சு காக்கா ஓட்ட வைக்கிறேன். ஈ ஓட்டுமா? 5 பேர் காத்துட்டு இருக்கிறவங்க இங்க வாங்க. தஞ்சாவூர் சீமையிலே தாளம் போட்டு திரிஞ்சதோ மஞ்சக்குப்பம் பக்கத்திலே மாடு மேட்டே அலைஞ்சதோ ஜாதகத்தை எடுக்கட்டுமா? ஆதி அந்தாம் படிக்கட்டுமா? சரித்திரத்தை சொல்லட்டுமா? ஜகம் வாங்க செய்யட்டுமா? ஜகம் வாங்க செய்யட்டுமா? அடையே அப்ப, அடையன்னாப்பு, ஏ அப்ப என்னாப்பு, எதுக்கு இந்த வீராப்பு? உத்தால கடிக்கும் தளக்காஜும் தளக்கா, இந்தாப்பு இருமாப்பு எகிரி போவும் டாப்பு, உத்தால கடிக்கும் தளக்காஜும் தளக்கா.
தலக்கடி ஜிம் தலக்கடி ஜிம் தலக்கடி அடியே குட்டி என்ன குட்டி அடியே குட்டி என்ன குட்டி எங்கே போச்சு துண்டு கட்டி தலக்கடி ஜிம் தலக்கா உசிலம்பட்டியும் வயசு குட்டி ஒயிலாத்தி கண்ணு குட்டி தலக்கடி ஜிம் தலக்கா பார்த்தாலும் பார்த்திருக்கேன் நான் பல பேரை பார்த்திருக்கேன் உன்னை போல நாட்டுக்கட்டே ஒருத்திய நான் கண்டதில்லை கேட்டாலும் கேட்டிருக்கேன் பல பாட்டு கேட்டிருக்கேன் உற்றாலக்கடி பாட்டு இப்படி எப்போது நான் கேட்டதில்லை எப்போது நான் கேட்டதில்லை அடியே குட்டி என்ன குட்டி அடியே குட்டி என்ன குட்டி எங்கே போச்சு துண்டு கட்டி உற்றாலக்கடி தலக்கா உசிலம்பட்டி வயசு குட்டி ஒயிலாத்தி கண்ணு குட்டி உற்றாலக்கடி தலக்கா ஜிந்தலக்கா 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 நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் யோசிச்சுட்டே இருக்கீங்களே ஓஹோ சொன்னாச்சு இவரால எல்லா இடத்தையும் சரியா சுத்தி காட்ட முடியுமா சந்தேகப்படுறீங்களா என்ன நம்பி தைரியமயம் கூட வாங்க கற்பனை எல்லா இடத்தையும் சுத்தி காட்டுறேன் ஆமா டைரக்டர் சார் உங்க ஐடியா என்ன இந்த பொண்ணை வந்து புறப்படலாமா பாருடா மறுபடியும் சந்தேகம் தானா நம்ம கேமராமேனுக்கு எப்பவும் சந்தேகம் தான் பொண்ணா இருந்தா ஆனா இருந்தா நமக்கு வேண்டிய அவுட்டோர் லொகேஷன் என்னது புரியலையா எங்க சினிமா பாஷையில அவுட்டோர் லொகேஷன் வெளிப்புற படப்பிடிப்புக்கு தேவையான இடம்னு அர்த்தம் உடச்சு எனக்கு அந்த பொண்ணுகிட்ட போய் சினிமா பாஷையில அளக்குறியே சும்மாரு ஏமா இந்த பக்கத்துல இருக்கிற எல்லா இடமும் உனக்கு தெரியுமா எந்த இடம் வேணும் வாங்க சும்மா வாங்க கொஞ்சம் பார்த்தா மீதியை நாளைக்கு பார்ப்போம்
சரவணன், உங்க அபிப்பிராயம் எப்படி? பார்த்த இடமெல்லாம் நல்லா தான் இருந்தது. நாம எடுக்க போற சீனுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தா எஃபெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கு நாளைக்கு உங்களை புலிவாசல கூட்டிட்டு போறேன். புலிவாசலா? ஏன் சார் நான் அங்க வரணுமா? புலி வாசல் தானேயா புலியா? பொம்பளை அதுவே தைரியமா கூட்டு போறேங்குது. பாத்தீங்களா ஐயா எவ்வளவு தைரியமா இருக்காரு. அந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆல்ரைட், நாளைக்கு அதையும் பாத்துருவோமே. இந்தாமா வச்சுக்க. இவ்வளவு பணமா? உனக்குதான். நாளைக்கு நீ காட்டுற இடம் எங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை விட டபுளா தரேன். இந்த ஏதடி இவ்வளவு பணம்? அதான் சினிமாக்காரங்கல்ல அவங்க நம்ம ஊர்ல படம் பிடிக்க வந்தாங்க. அவங்களுக்காக பரிசு ஓட்டுன கொடுத்தாங்க. ஒரு நாளைக்கு இவ்வளவு பணமா? இது என்னமா பிரமாதம். நாளைக்கு நான் காட்ட போற இடம் மாத்திரம் அவங்களுக்கு பிடிச்சு போச்சு. இவ்வளவு பணம் கொடுப்பாங்க. என்னம்மா இது? ஏதோ தீந்து போற வாசம் இல்ல? ஆமா. அடடே, அடுப்புல பால் வச்சிருந்தேன். என்னம்மா நீ? என்னம்மா இது? அடுப்புல பாலை வச்சுட்டு பார்க்காம இருந்துட்டேன். அவ்வளவு தீர்ந்து போச்சு. அம்மா அம்மா, பாலெல்லாம் தீர்ந்து போச்சுன்னு கவலைப்படுறியா? ஏம்மா? அது இல்லம்மா, நெருப்பு மேல இருக்கிற பாலும் பருவம் வந்த பொண்ணோட வாழ்வும் கொஞ்சம் கவனம் தப்புச்சுனா இப்படித்தான் தீஞ்சு போகும்னு நினைச்சேன். அம்மா கவலைப்படாத. நானு பால் இல்ல, எரியுற நெருப்பு. அது எப்படி கரைபடும்? அம்மா எனக்கு பசிக்கிற சாப்பாடு போடுமா. நானும் வரேன். இடம்தான் நிறைய இருக்கு. அந்த பொண்ணுதான் வராங்க, ஏத்துக்கலாமே. சண்டை போடுங்க. நான் சண்டை போட வரல. ரெண்டு பேரும் ராசி ஆயிடுவோமே. ஆமாயா, தினம் உங்க கூட சண்டை போட்டு கொண்டு வந்த மோர் எல்லாம் ஆத்துல கொட்டி வீட்டுக்கு போய் எங்க அம்மா கிட்ட திட்டுவாங்க. அதனாலதான். அப்ப சரி, வா வா வா. கைய குடிங்க. அப்படி சாப்பிடையா? இந்தாங்க. ஆமா, என்ன இது? முதல்ல உங்களுக்கு கொடுத்தா மோர் பூரா வித்து போயிடும் சொக்கி சொன்ன. இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல. போட்டோம். இந்தா. ஐயே வேண்டாங்க. ஏன்? அப்பா இதனால கூலிவ மாட்டேன். சரிதான்? சரி. இரு குடிச்சு சொல்றேன். என்ன சார் இது? ஆத்தங்கரையில போய் பேனர் கட்டிக்கிட்டு இருக்கீங்க? நான் தானே இந்த நாடக கம்பெனிக்கு ஓனர். அவரால்தான் கட்டுற பேனர். உனக்கு என்ன? என் நாடக கம்பெனில கதாநாயகி. பெல் அடிச்சா சம்பளம், பெல் அடிச்சா பாட்டா சாப்பாடு. நாடகத்துக்கு கூட்ட வரணுமே, வசூல் ஆனதுங்கிற கவலை எல்லாம் எனக்கு தானே. அதுக்காக விளம்பரம் தேவை இல்லையா? இது என்னது? பரிசல் துறை. சும்மா இருக்கிற நேரத்துல ஒரு பேனர் கட்டி வச்சா 4 பேர் பார்க்க மாட்டாரா, 2 பேர் வர மாட்டாரா? அதுக்காக இப்படி ஒரு ஐடியா பண்ணேன். இது என்ன சார் ஐடியா? தெரியல. நான் கொடுக்குறேன் உங்களுக்கு பிரமாதமான ஐடியா. நீ கொடுக்குற ஐடியா ஏன் தர மாட்டேன்? ஏன்? சோழியா இருந்த உன்ன ஹீரோ நாக்குல நான் தானே. ஆமா பெருசா. வாங்க சார். ஒரு நாக்கு வரது ஒரே பாவமா இருக்கு சார். ஏலே, நாங்க 2 பேரும் பேசுறோம், உனக்காண்டா வரது. ஆத்து நிறைய தண்ணி ஓடுத. போய் குடி. இன்னும் ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க. நாடகத்தில் நான் வில்லன் வேஷம் போறேன். இந்த பச்சை தண்ணி குடிச்சு தொண்டை கட்டிக்கிடுச்சுன்னா நாளைக்கு எப்படி அப்படின்னு சிரிக்கிறதே? ஏலே, இந்த சிரிப்புக்கு எந்த தண்ணியை குடிச்சாங்கடா? நீ ஏன்டா சிரிக்கிற? போய் சும்மா அப்படி வாய போய் நில்லு. நான் பின்னாடி இருந்து இன்னும் சிரிக்கிறேன். என்ன சார் இது? சிரிப்புக்கு கூட பிளேபேக்கா? இவனாச்சா? இவனுக்கு எல்லாமே பிளேபேக் தானே. வசனம் ஒரு நாளைக்கா ஒழுங்கா சொல்லலாம். எல்லாம் உணரல். ஏன்டா சும்மா நிக்கிற நேரத்துக்கு ஒத்திய பார்த்தானடா? ஒத்திய தானே சார். தாராளமா பாக்கலாம் சார். அந்த கதாநாயகிய கையை பிடிச்சிருக்கிற கட்ட பாக்கலாமா? ஆகுனா ஏன்டா இது கையை பிடிச்சிருக்குங்கிற? அடுத்தாப்புல ஒன்னு அரையிற மாதிரி ஒரு சீன் இருக்கு, அதை ஒத்திய பாக்கலாமா? வேண்டாம். தெரியாம கேக்குறேன். யார கேட்டுறா கதாநாயகி பூ வாங்கி கொடுத்த? நானும் வாங்கி கொடுத்தேன். கதம்பா வேணும்னு அவங்க தான் கேட்டாங்க. கதம்பமா? என்கிட்ட மல்லிப்பூ கேட்ட, என்கிட்ட ரோஜாப்பூ கேட்ட, என்கிட்ட சிவப்பு பூ கேட்ட. இப்பதான் புரியுது. நாடகத்துக்கு மணி அடிக்கும் போது ஒரு வேலை இருக்கிறதுல எங்கடான்னு கேட்டா இல்ல பூ கடைக்கு போயிருக்கு. மோர் சார். ஒழுங்கா ஒத்திய மாறான்னா மோரா? தவா மோரு. இவா கூட என்ன வேலை? என்னையா அது? எல்லாரும் கூட என்ன வேலைன்னு கேட்பாங்க. நீ என்ன கூடைக்கு என்ன வேலைன்னு கேக்குறீங்க? என்னம்மா நீ? நான் ஒருத்தனா குடிச்சாக்கா கூடையில குடிக்கலாம். இங்க ஒரு கோஷ்டியா இருக்குதா? சும்மா இருக்கா? ஏன்டா பாக்குறீங்க? வேலை பேச வேணா? பேசுறது இல்லையா? இது 4 ரூபாய் மோரு. மொத்தமா கேக்குறதுனால 3 ரூபாய் 90 பைசாக்கு தரேன். 3 ரூபா 90 பைசாவா? இந்த இறக்கடா. 3 90. குடிடா. சரி, என்னடா சின்ன அதுக்காக பானையோட வா. கைய போடுறா.
நீ ஹார்மோனியம் என்னதான் முதலாளியாமாலும் இப்படி வானியாயம் பொம்பளை பிள்ளை எப்படா கையாண்டி குடிப்பா நீ குடிமா அதுக்காக ஊற்றுவீங்க அவளே சும்மா இருக்கா நீ அப்படா வில்லன் பாக்குறார் அவன் மறைஞ்சிருந்து பாப்பான் இன்னைக்கு நேரா பாக்குறான் அவனைய நீ குடி சொச்சி சொன்னது சரியா போச்சு உங்க கை பட்ட உடனே எனக்கு வியாபாரம் முடிஞ்சு போச்சு பாருங்களேன் காசா விற்றாத தவமா வந்து சொல்லுவாங்க இனிமேல நம்பாம இருக்க முடியுமா இவ்வளவு நாளும் உங்களை பகைச்ச நஷ்டத்தோட வீடு திரும்பினேன் இப்ப உங்க ஸ்நேகம் கிடைச்சிருக்கு காசோட வீடு திரும்புறேன் என்ன மன்னிச்சிருங்க இதெல்லாம் மன்னிச்சு இந்த காசையே உங்க கையால தொடுங்களேன் நான் தொட்டா செலவா போகும் அதிகமாகும் அப்படியா தொட்டுமா பானகாரி கடையை கட்டு என்ன கொடுமை இதுவா உலகம் ஏடாவே மனப்பாடம் பண்றேன் மனப்பாடம் பண்றியா பண்ணு பண்ணு ஆமா ஒரு வாரத்துக்கு கேம்ப் உங்க தொழிலே நாடகம் நடத்துறதுதானே அது ஏமா கேக்குறீங்க எங்க அப்பாரு கருவாட்டு கடை வச்சு லட்சமா சம்பாதிச்சாரு எங்க அப்பருக்கு நான் ஒரே புள்ள அவரை பணத்தை கூட லட்சியம் பண்ணாம கலைதான் பெருசுன்னு இவர் இந்த நாடகம் நடத்திட்டு இருக்காரு என்ன கொடுமை இதுவா உலகம் இந்த வசனம் பேசுறதுக்கு நேரம் கிடையாது வேற சீன் ஏதாவது பேசுறேன் அப்ப 10வது சீன் பாக்கலாமா மூளை இருக்கா 10வது சீன்ல ஹீரோயின் போன பாட்டு அப்ப 15 அது என் ஃபைட் சீன்டா நானும் பயில்வான மோதிக்கிறது அங்க என்னடா உனக்கு வேலை இவன் தாங்க ஹீரோ இவரே இப்படி வளர்றாரு அப்புறம் நாடகம் அப்படி சொல்லாதீங்க இப்படித்தான் சில நேரத்துல ஆனா தன்னை அறியாம சில நேரத்துல ரொம்ப பிரமாதமா பேசுவான் அந்த 30வது சீன் பேசு தண்ணி தூக்கி போட்டுருவேன் கண்ணை நான் கூப்பிடுறேன் அண்ணன் கூப்பிடுற மாதிரி இருக்கா பாப்பாரு நீங்க தான் சொல்லி காட்டுறது காதல் சீனா நான் செஞ்சு காமிக்கிறேன் உனக்கு தெரியாதா நல்லா பாத்துக்க கண்ணு கண்ணோரு கண் பேசி கருத்தறிவித்து கைகள் கலந்து நெஞ்சங்கள் ஒன்றானவின் பேசவும் வேண்டுமோ பின் வேண்டாமோ பேசுவதற்கு என் மூச்சே நீதானே ஐயோ என்னை அன்பு வெள்ளத்தில் திணறடிக்காதீர்கள் என் உள்ளத்தில் நீ என் எண்ணத்தில் நீ என் கன்னத்தில் குடு குடுகுடு கொடுப்பதற்கு முன் படகு திசை மாறி போவதை கவனித்தீர்களா ஒத்தைய பார்த்து அப்படியே நீங்க மட்டுமா நானும் தான் ஒத்திய மாத்திரம் பார்த்தா பத்தாது நாடகம் பாக்கிறதுக்கு வாங்க ஆமா பாக்கிறதுக்கு தான் கூப்பிடுறேன் நீங்க மாத்திரம் வந்தா பத்தாது குடும்பத்தோட வாங்க பாருங்க குடும்பத்துல எண்ணிக்கை குறைச்சலா இருந்தா பக்கத்து வீட்டுக்காரங்க கூட்டு வாங்க ஏன்னா அப்பதான் வசூல் ஜாஸ்தி ஆகும் நீங்களும் வாங்க நிச்சயம் வர அம்மா வர்றீங்கல்ல அவசியம் ஐயாவும் வருவாரு இந்தாம்மா மறைக்காத இப்படி உட்காரு இந்தாம்மா எந்த மச்சான தாடிக்கிட்டு இப்படி தவிக்கிற உட்காரு இல்லன்னா வெளியில போ இங்கே இரு இன்னைக்கு பக்குவமா வடிச்சாச்சு கழுதைகளா படிக்கிறதுல மட்டும் பக்குவம் இருந்தா போதாது குடிக்கிறதுலயும் நிதானம் இருக்கணும் அப்பதான் நம்ம மாட்டிக்க மாட்டோம் போன வாரம் இந்த பையன் குடிச்சிட்டு போட்ட கூப்பாட்டுலதான் போலீஸ் நம்மள வளர்த்துக்குச்சு நீ என்னடா எல்லாரும் கழுதைங்கதாடா நான் சொல்றத கேளுங்கடா யாரும் போலீஸ்ல மாட்டிக்க கூடாது அப்படி மாட்டிக்கிட்டா ஒருத்தன் காட்டி கொடுக்கூடாது சரி 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 இதுல தாண்டா நம்ம ஒத்துமையே இருக்குது
என் உயிரை காப்பாத்துறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். சீக்கிரத்துல உங்களுக்கு அரசாங்கத்துல பரிசு கிடைக்கும். உன் பேர் என்ன தம்பி? சரவணன். தேங்க்யூ சார். இவங்க தலைவன் தப்பிச்சுட்டான். புலிவாசல் நீ சொன்ன இடம் தானே? இல்ல இல்ல, இது 2 கல்லு தான் இருக்கு. ஐயோ, இன்னும் 2 மைல் நடந்தா எனக்கு பிளட் பிரஷரே வந்துடும். ஐயோ, பிரஷர் கார் இங்க வந்தாலும் அதுல போக முடியாது. பிளட் பிரஷர்னா காரம் நம்ம ரத்த கொதிப்பு. ஏங்க, ப்ரொடக்ஷன் மேனேஜர் காய்ச்சல் அங்கேயே படுத்துக்கிட்டாரு. நீங்களும் இப்படி பின்னாங்கன்னா எப்படி லொகேஷன் பாக்குறது? நீங்க பார்த்து செலக்ட் பண்ணா சரவா, அங்கேயே ஷூட் பண்ணிடுவோம். சரி, நாங்க திரும்பி வர்ற வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணுங்க. நானும் ஒரு சாராய கேஸ் அக்கா போலீஸ் கூட போய் கண்டுபிடிச்சோம். அது சரி, நீ நாடகத்துக்கு வராம இருந்தா நல்லதா போச்சு. ஏன் கூட்டமே இல்ல, கிடையாது. டிக்கெட் படத்தெல்லாம் திருப்பி கொடுத்து நாடகத்தை ஒத்தி போட்டேன். விளம்பரம் பண்ணணும், அப்பதான் கூட்டம் சேரும். ஐயா, விளம்பரம் பண்ற அளவுக்கு கம்பெனி நிலைமை சரியில்லை. அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா பண்ணிருக்கேன். மக்கள் தலைவன் எம்ஜிஆர் தலைமையில நாடகம் போட போறேன். அப்ப மட்டும் வசூலாகுமா? மக்கள் தலைவன் தலைமையில விளையாட்டா கொட்டாய் கிளியும், கூட்டம் அவ்வளவு வரும், காசு அவ்வளவு சேரும். பணத்தை எண்றதுக்கு நேரமே பத்தாது, அவ்வளவு ஆயிடும். அவர் மாத்திரம் தேதியை கொடுத்துட்டாரு, அவ்வளவுதான் என் தலையெழுத்தே மாறிடும். பட்டம் போறேன், காத்து மழை வரும்போது இருக்குது. பத்திரம். ஏமா நீ இங்க இருக்க போறியா? நான் ஏன் இங்கே இருக்க போறேன்? ஐயா, அவசரப்பட்டு இறங்காத. தண்ணி மேல இருக்கிற போல ஜோர் வேற எதுவும் கிடையாது. பத்திரம். நான் ஒரு குழப்ப கட்டவ, ஆசைதான் நிறைவேறல. அவசரப்படாம இருந்தா டிக்கெட் காசையாவது வாங்கிருக்கலாம். அப்ப நீ நாடகத்துக்கு போயிருந்தியா? அங்க போனதுனாலதான் 2 வகையிலயும் ஏமாந்தேன். ஒரு வகை காசு, இன்னொன்னு ஆசை. ஆமா, யாருங்க? ஒரு நாயகன் மேல. நாயகனா? யாரு? அம்மா அம்மா மழை முத்து முத்து கண்களிட்டு கிட்ட கிட்ட தள்ளுது. தொட்டு தொட்டு ஆசைகளை புட்டு புட்டு சொல்லுது. மழை முத்து முத்து கண்களிட்டு கிட்ட கிட்ட தள்ளுது. நீங்க தொட்டு தொட்டு ஆசைகளை புட்டு புட்டு சொல்லுது. என்னம்மா பண்ணுது உள்ளத சொல்லு. என்னமோ பண்ணுது என்னத்த சொல்ல. மழை முத்து முத்து பந்தலிட்டு கிட்ட கிட்ட தள்ளுது. நீங்க தொட்டு தொட்டு ஆசைகளை புட்டு புட்டு சொல்லுது. சிரிப்பாட இடையில் பட்டு விரிப்பாட அழகை கொட்டி மகிழ்ந்தாடி குலுங்குது பூத்து. முட்டு சிரிப்பாட இடையில் பட்டு விரிப்பாட அழகை கொட்டி மகிழ்ந்தாடி குலுங்குது பூத்து. பூவாகி பிஞ்சாகி காயாகி கனியாச்சு. அந்த கனியும் இப்போ கைக்கு வந்தாச்சு.
மழை முத்து முத்து பந்தலிட்டு கிட்ட கிட்ட தள்ளுது. நீங்க பொட்டு தொட்டு ஆசைகளை புட்டு புட்டு சொல்லுது. விளக்கு வச்சு குலுங்கும் மெத்தையில் பூவிரிச்சு இனிக்கும் வித்தை எல்லாம் படிச்சு சுகம் பெற வேண்டும். குத்து விளக்கு வச்சு குலுங்கும் மெத்தையில் பூவிரிச்சு இனிக்கும் வித்தை எல்லாம் படிச்சு சுகம் பெற வேண்டும். பாலாடம் மேலாட கையாட மோகம் சிவக்கும். என் கைகளில் உன் பூவுடல் மிதக்கும். மழை முத்து முத்து பந்தலிட்டு கிட்ட கிட்ட தள்ளுது. நீங்க தொட்டு தொட்டு ஆசைகளை புட்டு புட்டு சொல்லுது. காவியத்துல துஷ்யந்தன் சகுந்தலைக்கு போட்ட கணையாளி மாதிரி இந்த காட்டுல நான் உனக்கு போட்ட மோதிரம் நம்ம உறவுக்கு சாட்சி சொல்ல அடையாளம். சகுந்தலை கதை சொல்லி என்னம்மா கேட்டீங்களே, நேரமாச்சு, அம்மா தேடுவாங்க, நான் போயிட்டு வரேன். மறுபடியும் இங்கேயே. வணக்கம். வேல் நாடக சபையாரின் அடங்கா பிடாரி என்னும் நாடகம் மக்கள் திலகம் உயர்திரு எம்ஜிஆர் அவர்கள் தலைமையில் நடைபெறும். என்னது வீடு என்னைக்கும் போல கலகலம் இல்லாம இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்குது, என்ன விஷயம்? சரி, முத கூட வருது, கூட என்னென்ன வருமோ? கூட ஐயோ, என்னது உள்ள ஜேம்ஸ் பாண்ட் படமே நடக்குதா? ஜூடா போயிட்டு நடக்கிற மாதிரி இருக்குது. அடியே மருமகனே, என் மகனை கொஞ்சம் உயிரோட வையே. டேய் ராஜி, உயிரோட இருந்தா வந்துடுறா. கூப்பிட்டீங்களா? என்னடா நோன்ற? டேய், பொண்டாட்டி கையால் அடி வாங்குறது உனக்கு என்ன புதுசா? அனுபவப்பட்டவனானே நீ. அவ கையை ஓங்கும் போது திடுதிடு ஓடி வர வேண்டியதாடா. காலை ஓடிக்க அளவுக்கு ஏன் அங்கே நிக்கிற? எப்படி ஓடி வர்றது? கதவை தாப்பா பட்டுக்கிட்டான். கதவை சாத்தி அடிச்சாடா உன்ன? அறிவு கட்ட ஜென்மம், அறிவு கட்ட ஜென்மம். பொண்டாட்டி கையால் அடி வாங்கலாமாடா? நான் இருந்தா நீங்களா இருந்தா என்ன செய்வீங்க? காலை பிடிச்சிட்டு அடிக்காத விட்டுருன்னு கெஞ்சுவேன். தானே பார்த்தேன். அம்மாடி மருமகளே, புருஷனை கைக்குள்ள போட்டுக்க வேண்டியதான், அதுல தப்பு இல்ல. ஆனா கையால போடுறது இருக்கு பாருமா, அது ரொம்ப தப்புமா. பையனை இப்படி அலங்காரப்படுத்தி வச்சிருக்கீங்க, அப்படி என்னமா பண்ணாவ? எனக்கு கோவம் வர மாதிரி இவரையே நடக்கணும். கண்ட பாத்திரத்தை எடுத்து அடிக்கிற, அப்புறம் ஏன் கையோடவே அவர் இவருன்னு மரியாதை கொடுக்குற? சொந்தமாக என்னடா பண்ணுன? ஒண்ணு செய்யலப்பா, குழம்புல கொஞ்சம் அதிகமா உப்பு போட்டுட்டேன். சமையல் வேற பண்றியா? சும்மா பொழுதுபோக்கா குழம்பு வச்சு சொன்னா நான் அறையில வைப்போம். வேண்டாம், சமையல் பண்றது பொழுதுபோக்கா? ஏமா கல்யாணத்தை பண்ணிட்டு புருஷனை சமையக்காரடா சுட்டிய? ஏன் புருஷன் சமையல் பண்றதுன்னு புதுசா ரொம்ப நாளா பண்றியா? கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லார் வீட்லயும் அப்படித்தான் நடக்குது. அதனாலதான் அடுப்படைய கூட பின்னால வச்சு கட்டுறது வழக்கம். புதுசா இருக்குமா வழக்கம்? சரி சரி, உங்ககிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. போடா, இன்னும் 2-3 பாத்திரம் இருக்கு போறதுக்கு, போய் வாங்கிட்டு வா போ. வயிற்ற பசிக்குது, வந்து சாப்பாட்டை போடுங்க. அனுப்புங்க. டேய், கையோட பரிமாறிட்டு வாடா. பக்கத்துல ஒரு விசிறி வச்சுட்டு விசிறு. போடா, அறிவு விட்ட ஜென்மம், போடா. பாத்தீங்களாப்பா என் தலைவிதிய? உங்க அம்மாவை விட ஒண்ணு மோசலடா. போடா போடா. எந்த நேரத்துல பிறந்தாலும் பாத்திரத்தால் அடி வாங்குறதே பொழப்பா போச்சு. பாவம் இருக்கட்டும், இவருக்கு ஒரு வழி பண்றேன். அடே ராஜே, ஏப்பா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு யார வர போறாங்க தெரியுமா? யாருப்பா? பஞ்ச பாகவதன், கஞ்ச கதிரேசன்.
அதான்டா உன் சிநேகிதன் பாடகர் நம்ம வீட்டுக்கு வர போறான். ஐயோ அவனை ஏப்பா வீட்டுக்கு கூப்பிட்டீங்க? அறிவு கட்ட ஜென்மம். நானா கூப்பிட்டேன்? அவனா வர்றேன்னா வரையில சொல்லணும் எப்படி வேண்டாங்கிறது. வாங்க வாங்கன்னு கூப்பிட நீங்க யாரு? நான் யாரா? நிக்கிறான் உன் புருஷன், இந்த கழுதைய பெத்த அப்பன். எந்த சுப்பனா இருந்தா எனக்கு என்ன? இந்த வீட்டுல நான் ஒருத்தி தான் நாட்டாம பண்ண முடியும். வேற யாரு பண்றா நாட்டாம இந்த வீட்டுல? உன்னை விட்டா பின்னையே என்ன கேட்காம அந்த பாகவதரை இங்க கூப்பிட்டுங்க. கேட்கலாம் தான் தேடி பார்த்தேன், கிடைக்கல. இந்தாமா வரப்போற பாகவதன் உன் புருஷனோட வேலை பாக்குறவன். பாக்கட்டுமே. அவன் வந்து உன் புருஷன் உங்ககிட்ட படுற பாட்டை பாத்துட்டான்னா ஏயா குடும்பம் நடத்துற லட்சணம் இதுதானு என்ன கேட்பான். கேட்கட்டுமே. என்னடா அது ராமலிங்க குடும்பத்துல அள்ளி தர்பார் நடக்குதுன்னு ஊரெல்லாம் சொல்லுவான். சொல்லட்டுமே. இன்னது வரப்போற பாகவதங்கிற நீ பாடுற என்ன வரப்போற பாகவதர் என் கூட வேலை பாக்குறவன். அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? அவனுக்கு எதுக்கு என்ன அவமானப்படுத்தினா நான் வேலைக்கே போக முடியாது. அதுக்காக திடீர்னு என் பழக்கத்தை மாத்திக்க முடியுமா? உன் காலில் வேணாலும் விடுங்க. அப்பா நீங்களும் விடுங்க. சரி சரி, 2 பேரும் கெஞ்சி கேக்குறதுனால கொஞ்ச நேரத்துக்கு அந்த ஆளுக்கு முன்னால புருஷனுக்கு அடங்கின பொஞ்சாதி மாதிரி நடந்துக்கிறேன். மாதிரிதான். ஆனா ஒரு கண்டிஷன். என்னது? 3 தரம் தான் நீங்க என்ன அதிகாரம் பண்ண முடியும். அதுக்கு மேல போனா முன்கை நீடும், முகரக்கட்டை வீங்கிடும், அப்புறம் என் சுயரூபத்தை காட்டிடுவேன். கேட்டாடா மகனே, 3 வாட்டி தான் அளவுக்கு மீறிட்ட அவ்வளவுதான். அவ சுயரூபம் வந்துடும், நமக்கு இருக்கிற ரூபம் போயிடும். ராமலிங்கா ராஜு கரெக்டா வந்துருவானே. சாப்பாட்டு கூப்பிட்டா வேலையை மிஸ் பண்ணவே மாட்டானே. சரி சரி, 3 தரம். நினப்பு இருக்கு. கூப்பிடு பாகவதர் வாங்கயா, உள்ள வாங்க. திவ்யமான குடும்பம். ஏன் திசைக்கு ஒருத்தவா போய் நிக்கிறீங்க? மரியாதை தெரியாத மாடு வந்தவங்க வாங்க கூப்பிட்டியா? அதுதான் போட்டும். ஏன் நிக்கிற? போய் காப்பி கொண்டாடி போய். சுவாமி மன்னித்து விடுங்க, மறந்து விட்டேன். இதோ போய் கொண்டு வர்றேன். 1 தரம். ஒரு வாட்டி முடிஞ்சு போச்சுரா. இந்த 2 வாட்டி தான் பாக்கி. ஜாக்கிரதை. என்ன சொல்றீங்க? அது ஒண்ணு இல்ல, பையனுக்கு புத்தி பத்தி சொல்றேன். புத்திக்கு ஒரு தகப்பன், பக்திக்கு ஒரு மகன், அடக்கத்துக்கு ஒரு மருமக. இதுதான் குடும்பம். இதா குடும்பம்? பின்ன கிடைக்கணுது. இதா கிடைக்குது, வாங்கி குடி. காப்பியை குடிச்சிட்டு குத்து கல்லாட்டம் நிக்கிறீடி. சத்தரிசியை கொண்டாந்து கொடுக்கணும் ஒரு அறிவு கிடையாது உனக்கு. அரஞ்சலாம் தெரியுமா? கொண்டாடி போய். மறந்து கேட்டா மன்னிச்சுக்குங்க. 2 விரலை காமிச்சிட்டு போறான். 2 வாட்டி பிடிச்சு போச்சு, 100 வாட்டி தான் பாக்கி. பத்திரம். என்ன சொல்றீங்க? அதே புத்தி, அதே பையன், அதே அப்ப, அதே புத்தி. பலே 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 பலே. எங்க சுண்ணாம்ப காணா? சுண்ணாம்பு இல்ல. மாடு 3 மாடு அரஞ்சன தெரியுமா? சத்தரிசியை கொண்டாந்திய சுண்ணாம்பு கொண்டாந்து அறிவு கிடையாது. கொண்டாடி போய். ஐயோ அத்தா, அத்தா இன்னைக்கு எனக்கு என்னமோ எல்லாம் மறதியாவே ஆகிக்கிட்டு இருக்குது. ஆமா அத்தா, மன்னிச்சிருங்க அத்தா, மன்னிச்சிருங்க. 3 முடிஞ்சதுரா. பத்திரம் மூச்சு விட்டுறாத, மூஞ்சி வீங்கிரும். ராமலிங்கம் ரொம்ப பையனுக்கு புத்திமதி சொல்லாதீங்க. அத பொண்டாட்டியை எந்த விதமா அடக்கி ஆடுறான் பாத்தீங்களோ? இவன் என்ன எடுத்துங்களேன். மருமக இருக்காளே மாமா கிட்ட ஆடுனா ஆடுவா, பாடுனா பாடுவாள. ஏம்மா ஒரு பாட்டுத்தான் பாட கேட்போம். ஞானத்தை கேட்கிறாரு, பாடி தொலையண்டி பாரு. நல்ல சமயமடா, நல்ல சமயமடே, இதை நழுவ விடுவேனோ. பாட்டு போட வராம சொல்ற. வந்துடுறா. அறிவு இருக்காய் அவனுக்கு? 3 தரம் முடிஞ்சிருச்சுல்ல, 3 இல்லாம 4ஆம் தரம் அடி. என்ன சொல்றேன்? புருஷனை புது மாதிரி அழைறீங்க. என்னையா என்ன புதுசா இது? தினம் வந்து பாரு, இதேதான் நடக்குவீங்க. என்னமா புது மனுஷன் வந்து தொலைக்கிறியன்ட்டு 2 பேரும் என் காலை பிடிச்சுக்கிட்டு கெஞ்சினாங்க. கெஞ்சுறீங்களா இல்லையா? அதனாலதான் ஒத்துக்கிட்டேன். 3 இல்லாம 4ஆம் தரம் கேட்டா அவன் எதுன்னு. ராமலிங்கம் ராஜி, நான் வர்றேன். எனக்கு மயக்கமா வந்துரு போல. நான் வர்றேன். குச்சி கூட வந்துட்டா பெருசா ஜில்பா வச்சு. என்ன சொரணகட்ட ஜென்மம். போடா, இதுக்கு மேல யாரா நிக்கிறேன்? நாக்க புடிட்டு சாவடா. போடா. சாவி சொல்றீங்களா? ஏன்டா பார்த்தது யாரு? பாகவதன். குடும்ப லட்சணம் தெரிஞ்சு பார்த்தா இது அப்படியே கதையா காலட்சேபம் பண்ணுவா. தெரிஞ்சவா. போறேன். நான் சாவ போறேன். அதுக்காண்டா பர்மிஷன் வாங்கிட்டு போறேன்? தனியா விட்டதுன்னு ஜாலியா இருக்க போறேன். ஜாலியா இருக்க போறியா? உன் புருஷன் சினிமாக்கா போறான், சாக போறான். போகட்டுமே. அப்புறம் எப்படி ஜாலியா இருப்ப? ஏன் இருக்க முடியாது? புருஷன் போயிட்டானா பொட்டு அழிச்சிட வேண்டியதான். பொட்ட அழிச்சிட வேண்டியதான். தலையில பூ வைக்க முடியாது. ஐயோ,
என்னால பூ வைக்காம இருக்க முடியாது. கழுத்துல தாலி இருக்காது. 4 பேர் மத்தியில மங்களகரமா நீ நடமாட முடியாது. நிஜமாவா? ஆமா, புடிச்ச இல்லன்னா அப்படித்தான். ஐயோ, என்னால அப்படி எல்லாம் இருக்க முடியாது. என்னால அப்படி எல்லாம் இருக்க முடியாது. மாமா மாமா அவரை கூப்பிடுங்க. மாமா அவரை கூப்பிடுங்க. நான் துரத்துறேன், நீதான் துரத்துறேன், நீ கூப்பிடு. நான் கூப்பிட்டேன் மறுபடியும் அடிக்க போறேன்ட்டு வர மாட்டாரு. கூப்பிடுங்க மாமா. நான் கூப்பிட்டேன் வந்தாலும் வச்சுக்க. கிட்ட இருக்கான மறுபடியும் சாத்துறானா? சத்தியமா அங்க அப்புறானே செத்த எங்க அப்பா இருக்கிற மாமா ஆணையா அடிக்க மாட்டேன். நிச்சயமா? ராஜே வாங்க. வாடா. நான் இங்க இருக்கப்பா. என்னது, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? சாகல சத்தியம் பண்ணி கொடுத்துக்க மறுபடியும் அடிக்க போறேன். இல்ல இல்ல, மன்னிச்சிருங்க மாமா. அத்தான் அத்தான் என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு புத்தி வந்துடுச்சு. வேண்டா, காரியம் ஆற வரைக்கும் தான் காலை பிடிப்பானுங்க. காரியம் முடிச்சதுக்கு அப்புறம் ஏன்டா காலை விடுற? என்னப்பா தெரிஞ்சு பழக்க தோசம். இங்கேயும் பழக்கம். மருமகளே, ஏனுங்க மாமா? உனக்கு புத்தி வரணுங்கிறதுக்காகத்தான் நாங்க இப்படி ஒரு நாடகம் நடிச்சோம். நாடகமா? ஆமாம்மா. புருஷன் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு ஓடுற அளவுக்கு ஒரு பொண்டாட்டி அவனை நடத்துறான்னா அந்த குடும்பத்துல நிம்மதியா இருக்காதுன்னு நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நாடகம் நடிச்சோம். நிஜமா எனக்கு புத்தி வந்துடுச்சு. வந்துருச்சா? ஒரே ஒரு வாட்டி என் கண்ணு முன்னால உன் புருஷன் கால விடு. காலையா விடு விடு. மாயமார்களே, ரசிக பெருமக்களே, மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அவர்களுடைய ஷூட்டிங்குக்கும் பொது பணிகளுக்கும் இடையே எங்கள் வேண்டுகோளுக்கு இணங்கி இந்த நாடகத்திற்கு தலைமையாக வந்து குறித்து அவருக்கு எங்கள் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் இந்த மலர் மாலையை அணிவிக்கிறேன். காரணம் ஒண்ணு விடா. அன்புள்ள தாய்மார்களே, பெரியோர்களே, நண்பர்களே, வேல் நாடக சபாவின் உரிமையாளரே, உறுப்பினர்களே, இந்த நல்லதொரு நாடகத்திற்கு தலைமை தாங்கக்கூடிய வாய்ப்பினை தந்ததற்காக நன்றி கூற நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். நாடகம் நாட்டிற்கு தேவைதான் என்றாலும் இப்படிப்பட்ட நாடகங்கள் தான் நாட்டிற்கு நல்ல பலனை தருவதாகும். கணவனும் மனைவியும் சண்டை போட்டுக்கொண்டு யார் பெரியவர்கள் இந்த நிலையில் போராடி கொண்டிருந்தால் நிச்சயமாக குடும்பம் சிறப்படைய முடியாது. அதை அறிவிக்கும் வகையில் கணவனும் மனைவியும் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைமையில் சண்டை போட்டுக் கொள்வதும் ஒருவரை ஒரு அவமானப்படுத்துவதும் கூடாது என்பதை எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நாடக குழுக்கள் நாட்டுக்கு தேவையாகும். இந்த நடிகரை பார்க்கும் பொழுது எனது நண்பர் நாகேஷனுடைய நினைவுதான் எனக்கு வருகிறது. எதிர்காலத்தில் இன்னும் கொஞ்சம் அக்கறையோடு நடித்தால் நாகேஷை விட புகழ் பெறலாம் என்று நான் கருதுகின்றேன். இந்த சகோதரி மனோரமாவை போலவே இருக்கிறார்கள். பார்த்தால் மாற்றமே தெரியாது. நடிப்பிலே மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டும். மனோரமாவை போல ஏன் அதை விட கூட பேர் வாங்கலாம். எனக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பை தந்திருக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். எங்க கஷ்டமெல்லாம் தீர்ந்து போச்சு. எம்ஜிஆர் வந்ததுனால செலவு போக 5000 ரூபாய் கிடைச்சது. சொந்தமா மைக்கு லைட்டு சீனி எல்லாம் வாங்கலான் இருக்கோம். ஆமாண்ணா, அந்த புண்ணியம் கைவால எங்க கம்பெனியே நாளைக்கு நல்லா வாழணும். இப்போ சம்பளத்துல ஒரு 10 ரூபாய் ஏற்றி கொடுங்க. ஏண்டா லாபம்னு சொன்னோம்னா சம்பளம் போயிருவா. ஏன் சார் கொடுத்தா என்ன? எங்களை வச்சு தானே பிழைக்கிறீங்க. அது போதி அக்கிரமத்தை பாத்தீங்களா? நாடகத்துல உங்க மூஞ்சிய பாக்கிறதுக்கா கூட்டம் வந்துச்சு. எம்ஜிஆர் பாக்கிறதுக்கா கூட்டம் வந்துச்சு. அதை வச்சுட்டு இதெல்லாம் ஆடுதுங்க. அவன் இதே தொழில் நம்பி வந்திருக்காங்க. இவங்க போகட்டும். சரிங்க, சரி டைம் ஆச்சு வரேன். தரேன் அங்க போய் தரேன்.
ஐயோ அப்பா காப்பாத்து காப்பாத்து என்னால முடியல ஐயோ காப்பாத்து முடியல